நன்றிங்க ஐயா. அமோகமான வரவேற்புக்காகவும் உடைய விமர்சனம், அருமையான விமர்சனம் கொடுத்தீர்கள். இது ஒரு ட்ரெடிஷன் ஆகிருச்சு, கடைசி கொடுத்து நான் தான் முடிக்கணும். சரி, ஓகே. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏற்பாட்டுக்கு காரணமாக இருந்த பிரதர் ஜேம்ஸ் அண்ணாமலை அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாக குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பிரதர், உங்களை பார்ப்ப சந்தோஷம். ஃபேண்டாஸ்டிக்லாம் அற்புதமாக வாசிக்கிறேங்க, உண்மையாகவே. ஹல்லேலூயா. பாஸ்டருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம், சோஸ்திரம். இன்றைக்கு தான் அவரை பார்க்கிறேன். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு சிங்கம் நம்முடைய பாட்ரியாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஓகே, ஹல்லேலூயா. லேசான காரியம் கிடையாது, உங்களுக்குலாம் தெரியும். அதாவது சிங்க இனத்திலிருந்து ஒரு ரட்சிக்கப்பட்டு வர்றது பெரிய பாடு, அபூர்வமான காரியம். ஓகே, ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடியவர் தான் அந்த நாட்டில் இருக்கிறார்கள். மோகன் சிங், ஃபியூ அதர்ஸ், மஞ்சித், அப்படிப்பட்டவங்க. அதில் பாஸ்டர் ஐயா ஒருவர். ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இன்னும் மென்மேலும் கர்த்தர் அவர் வல்லமையாக பயன்படுத்த வேண்டும். ஸோ அதுக்காக செவித்துக் கொள்ளுங்கள். அவர் பாட்ரி மட்டுமில்லை, நம்ம மத்தியில் அவர் நம்முடைய காங்கிரிகேஷனில் ஒரு தகப்பனை போல இருக்கிறார். ஹல்லேலூயா. எவரி பாஸ்டர் இஸ் அ ஃபாதர் டு த காங்கிரிகேஷன். ஸோ அவர் அப்படியாக நம்ம பார்த்து மதித்து அவரோடு கூட நம்ம அந்த ஸ்தானத்தில் வைப்போம் என்றால் நிச்சயமாக எல்லா விதத்திலையும் கர்த்தர் நம்ம சிறப்பாக ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக ஒரு குடும்பத்தில் எப்படி ஒரு அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நம்ம அந்த ரீதியில் நம்ம கொடுப்போம் என்றால் நிச்சயமாக இது ஒரு குடும்பமாக நம்ம செயல்படலாம். நாட் ஜஸ்ட் அஸ் அ பாஸ்டர் அண்ட் அ காங்கிரிகேஷன். ஆதியிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அன்பானவர்களே, தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போது அவர் அருமை குமாரன் இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இயேசு ஏதோ ஒரு ஃபாலோவர்ஸை உண்டாக்கணும், அதோடைய நோக்கம் கிடையாது. இது நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் சொன்னார், go and make disciples. Yes, disciples. Okay, not just followers but disciples, but more than that. ஒரு காலகட்டத்தில் அவர் சொன்னார், நீங்கள் ஜெபிக்கும் போது பிதாவே என்று ஜெபம் பண்ணுங்கள். பர மண்டலங்களில் இருக்கிறீர்கள் பிதாவே. when you pray Father in heaven. இதை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். அவர் அப்பாவும் நம்ம பிள்ளைகளுமா இருக்கிறார். ஆமென். சும்மா ஏதோ நம்ம ஒரு சர்ச் மெம்பர்ஸா ஏதோ ஒரு காங்கிரிகேஷனா இல்லை. ஒரு சர்ச் தேவனையும் இயேசுவையும் பிரதிபலிக்க வேண்டும். இயேசு, இந்த சர்ச் இயேசுடைய சரீரம் அல்லவா? இயேசுடைய சரீரம். இயேசு பிதாவுக்கு மகனாக இருப்பது போல நம்ம எல்லாருமே மகனாக இருக்கணும். நமக்கு பிரதிநிதியாக இருக்கிறவர்கள் நம்முடைய பாட்ரிமார்கள். ஹல்லேலூயா. அவங்க தான் நம்மளோட அப்பாவாக இருக்கணும். Though you don't call him father, but in deep within your heart you must look at him as your dad. அப்பாவா. A dad no need to be old or young. வயசா இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. நிறைய யங் ஃபாதர்ஸ் இருக்கிற பாருங்க, யங் ஃபாதர்ஸ் பிரதர். ஆமென். ஸோ ஃபாதர்ஸ், அந்த ஃபாதர் ஃபிகர் ரொம்ப முக்கியம். ஸோ ஐ எம் வெரி கிளாட் இன்றைக்கு உங்களெல்லாம் பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது. இந்த கரஸ்மேட்டிக் மீட்டிங் தான் இது. ஓகே, இந்த கரஸ்மேட்டிக் மீட்டிங்கில் வந்திருக்கிறேங்க. நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் நம்ம அதிகமாக நெருங்குவோம். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா? ஆமென். ஓகே, ஐ பிலீவ் தட் யூ ஹேட் அ வண்டர்ஃபுல் வீக். வி ஆர் ஆல்மோஸ்ட் at the end of the week. நம்ம இப்போ வெள்ளிக்கிழமை இருக்கிறோம். சனிக்கிழமை வந்தாவே சாட்டர்டே நைட் ஃபீவர் நமக்கு வந்துடும், நினைப்பு வந்துடும். ஓகேங்களா? ஓகே, ரெஸ்ட் அப்படியே நமக்குள்ளாக அப்படியே ஒரு ரெஸ்ட் பண்ணோம் அப்படி ஒரு ஃபீலிங் வந்துடும். ஃப்ரைடே உண்மையாக அகில உலகத்திலே எல்லா மதத்தார் மத்தியிலும் இது ஒரு புனிதமான நாள். இட்ஸ் ஸ்பெஷல் டு ப்ரே ஆன் அ ஃப்ரைடே. ஐ எம் நாட் so much of a traditional man, but I think there is some kind of impact. இந்த வெள்ளிக்கிழமை ஜெபிக்கிறது ஒரு பெரிய ஒரு விசேஷமான ஒரு கிருபை அதில் இருக்கிறது. முதலாவது நமக்கு தெரியும், இயேசு வெள்ளிக்கிழமை தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஓகே, ஸோ அந்த நாளில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்காக வழி திறக்கப்பட்டது. இந்த வெள்ளிக்கிழமையை ஒரு நல்ல ஒரு நாளாக கருதி ஜெபத்தில் நம்ம
ஜெப தியானத்தில் இருந்து கர்த்தரோட வசனத்தில் நம்ம நேரத்தை செலவழித்து முடிந்தால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நான் நம்புகிறேன் நிச்சயமாக ஒரு சிலர் நீங்கள் உபவாசத்தோடு வந்திருப்பீர்கள். வி ஆர் ஆல்மோஸ்ட் அட் த க்ளோஸ் ஆஃப் த இயர். இந்த வருஷம் முடியும் கட்டத்தில் இருக்கிறோம். ஒரு சிலர் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்ப கர்த்தர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார். The year is not finished yet. இன்னும் ஒரு மாதம் இருக்குது. இந்த ஒரு மாதத்தில் தேவனுக்கு ஒரு பேர் இருக்கு, 11வது மணி நேர தேவன் அப்படின்னு. The God of the 11th hour. You might be waiting tonight. நீங்கள் நினச்சிருக்கலாம், நான் எடுத்த ரெசல்யூஷன்ஸ், இந்த வருஷம் தொடங்கும் போது சில ரெசல்யூஷன்ஸ் எடுத்த சில காரியங்களை கர்த்தர் முன்பாக கொண்டு வந்தேன். எங்கள் சர்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன முதல் நாள் ப்ரே பண்ண எல்லாருமே ஒரு சின்ன பேப்பரில் அவங்களுடைய வேண்டுகோளை எழுதுவார்கள். அவங்களுடைய தரிசனத்தை என்ன கர்த்தர் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை குறித்து எழுதுவாங்க. I think you also do that. Okay, எழுதி ஜபம் பண்ணிட்டு பர்ஸில் வச்சுருவாங்க. ஓகே, பர்ஸில். ஸோ எண்ட் ஆஃப் த இயர் வி டேக் அவுட் அண்ட் செக் எத்தனை விண்ணப்பங்கள் நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியங்கள் நிறைவேறிருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கும் எழுதாமலே உங்களுடைய சிந்தனை எழுதி வச்சிருப்பாங்க, உங்கள் உள்ளத்தின் பலகையில் எழுதி வச்சிருப்பீர்கள் கர்த்தர் ஏதாவது இந்த மாசக்காடு செய்யணும்னு. ஆனால் நீங்கள் நினச்சி கொண்டிருக்கலாம், இன்னும் நடக்காமல் இருக்கிறதே, எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் இருக்கு, இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது இந்த வருஷம் முடியும், 11 மாதங்கள் நடக்காதது 12வது மாதம் நடக்க போகிறது அப்படி கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் I want to remind you, friends, God is a God of the 11th hour. Amen. கடைசி நேரத்தில் தேவன் he will show up. He will surely show up. கர்த்தர் வெளிப்படுவார், கண்டிப்பாக வெளிப்படுவார். அதுதான் தேவன். பாடலை பாடணும்ல, அருமையான பாடல்கள், ரொம்ப அருமையான தேர்வு. அப்படியே that was good. And I really, for a while I just soaked myself in the worship. பிரதர் தெரியும், நானும் ஒரு வர்ஷிப்பர் தான். ஆனால் பெரும்பாலும் எந்த சர்ச்சுக்கு போனாலும் நான் ஒரு வர்ஷிப்பை நடத்துவேன். ஓகே, ஸோ ஆனால் இன்றைக்கு எனக்கு வர்ஷிப் நடத்தணும்னு எனக்கு ஒரு ரீடிங், பிகாஸ் நிறைவாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தரோட பிரசனம் இங்கே இருக்கிறது. கைத்தறி கர்த்தரை சோத்தரிப்போமா. Amen. Hallelujah. I want to say that God has come here to visit us in a very special way, intimate way. கர்த்தர் ரொம்ப இன்டிமேட்டா நம்ம சந்திக்க வந்திருக்கிறார் இன்றைக்கு. இன்டிமேட்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நெருக்கமா. ஓகே, கர்த்தர் நிச்சயமா நான் நம்புறேன், கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேச வேண்டும். இந்த அண்ணனை பற்றி நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இவர் உள்ளத்தில் அவர் வயசாகவே மாட்டார். ஓகே, நோ, கர்த்தர் வெளிப்பது அவரு அன்றைக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கிற. அது மட்டும் இல்லை, இந்த பாடலாம் நீங்களா தேர்வு பண்ணுங்க. மாஸ்டர் ஓகே, மாஸ்டர் அங்க இருக்காரு. You see, sometimes a worshipper is not necessarily a singer. ஒரு worshipper சிங்கரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. The songs that you receive from the throne of God, when you're waiting upon the Lord, கர்த்தர் சமூகத்தை காத்திருக்கும். இப்போ ஜேம்ஸ் பாட்டு எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அவர் கர்த்தர் சமூகம், ஆண்டவரே என்னென்ன பாட்டு உங்களுக்கு இந்த மாலை வேலை நாங்கள் பாடணும்னு ஆசைப்படுறோங்க என்று தேவ சமூகத்தை காத்திருக்கும் போது அவர் கொடுக்கிறார் அந்த லிஸ்ட்டை. அந்த பாடல்களை பாடும்போது நம்ம பாடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே அந்த மெட்டு எடுத்துட்டா போதும், ஜனங்கள் பாடுவாங்க, கர்த்தரை மட்டும் நசவாட ஆரம்பிப்பார். Because these are the songs that God wanted us to sing for him tonight. So எடுத்தார் மொத பாட்டு, யெகோவா ரூபா. அப்பயே நினைச்சேன், இந்த ஆளுன்னு சொல்லிட்டேன், மன்னிக்கணும். ஏறக்குறைய நம்மளாம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறோம். ஓகே ஓகே, என்னை பார்த்தா தான் இளமையா இருக்கு, ஆனாலும் நம்மளாம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறோம். ஓகே, ஆனாலும் என் மனசுல அங்கே கர்த்தர் உணர்த்தா தெரியல, ஆனால் நான் நம்புற ஆவியாத்தம் வச்சிருக்காரு. யூ ஆர் ஆல்வேஸ் அ பாய் இன்சைட் யூ. நீங்க ஒரு இளைஞன் எப்பவுமே. ஓகே, உங்களுக்குள்ள அந்த இளைஞன். ஸோ ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. எந்த நினைச்சு நீங்க சோர்ந்து போயிடாதுங்க, உங்களுக்குள்ள ஒரு பாய் இருந்துகிட்டே இருக்கிறார். யங் இளைஞன் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறார். புதுமையை விரும்புகிற ஒரு மனுஷன் நீங்க எப்பவுமே. இன்றைய மனிதன், ஓகேங்களா, நீங்க பிறப்பில் நேற்றைய மனிதன் இருந்தாலும் இன்றைக்கு உங்களுடைய செயலில் நீங்க இன்றைய மனிதா இருக்கிறீங்க. The man of today. Let me encourage you and I want to pray for you, brother.
And I looked at you. I just thought of praying for you. Let's just stretch our hands towards him. You're a man of a good spirit. There are certain struggles that you're going through. கர்த்தர் சொல்றாரு, ஐயா நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வாலிப காலத்தை நான் உன்னை தொட்டேன். ஒரு காலகட்டத்தில் அப்படியே ஏனோ தானமா அப்படி இருந்துங்க. ஆனால் ஒரு டைம்ல கர்த்தர் உங்களை அரெஸ்ட் பண்ணார். அது ஒரு பயங்கர என்கவுண்டர். You know that meeting that you had with God, it's something historical. பயங்கரம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை வழி நடத்துவேன். உன்னுடைய பெரிய பெரிய ப்ரெடிக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, பெரிய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. கர்த்தர் சொல்ற, நான் I will walk the passage with you, the journey with you. I want you to know that I'm standing beside you, my son. உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன். உன்னை கரை சேர்க்க வேண்டியது அப்பாவாக என்னுடைய பொறுப்பு சொல்ற கர்த்தர். Feel good? Hi. Amen. Thank you, Jesus. உங்களுக்காக நான் இந்த கூட்டத்தை முடிய நான் ப்ரே பண்ண. கண்டிப்பா கிறிஸ்துமஸ் நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்ம நிறைய பேர் ஒரு உணர்வுல இருந்துகிட்டு இருக்கோம். கிறிஸ்துமஸ் உணர்வுக்குள்ளாக இருந்துகிட்டு இருக்கோம். கிறிஸ்துமஸ் உணர்வுக்குள்ளாக ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை. இந்த உலகத்தில் இருக்க எல்லா பண்டிகைகளை காட்டிலும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒரு விசேஷமானது. ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருடைய பிறப்பின் நாள் அது. அல்லேலூயா. நான் வந்து எஸ்டேட் பகுதியில் ஊழியம் செய்கிறேன். பிரதர் ஜேம்ஸுக்கு தெரியும். அடிக்கடி உறவினெல்லாம் நிறைய அங்கே இருக்கிறாங்க. எல்லாம் வறுமையான ஜனங்கள். வறுமையான மத்தியில் தான் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கேன். எஸ்டேட் இந்த சர்ச் வந்து பெரிய வசதி படுத்தவங்க சார் 2 பேர் தான், 2 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் அபவ் ஆவரேஜ் ஜாப். டீச்சர்ஸ் தான் எங்கள் மனைவி ஒருத்தவங்க, அவங்க மனைவி அக்கா ஒருத்தவங்க. இவங்க 2 பேர் தான் கொஞ்சம் அபவ் ஆவரேஜ். மற்றவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ். ஆனால் கர்த்தரை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள். ஏழைகள் மத்தியில் தான் கடவுள் இருப்பான்னு சொல்லுவாங்க தமிழர்கள். உங்க மத்தியில் இருக்கிறார் கண்டிப்பா, நிச்சயமா. நீங்க பார்த்து சொன்ன என்கரேஜ் பண்றது ஒன்று தான். முடிந்த அளவில் இந்த பண்டிகையை நீங்க விசேஷமா கொண்டாட வேண்டும். ஆமென். கர்த்தர் மகிமைப்படுகிற நாள். அதுல ஒரு விசேஷமான காரியம் என்றால், எல்லா பண்டிகையும் ஒரு பிக்ஸான டே கிடையாது. தீபாவளியும் அப்படித்தான், ஹரிராயா அப்படித்தான், சைனீஸ் நியூ இயர் அப்படித்தான். எல்லா விழாக்களும் வந்து வேற வேற டேட்ல வரும், வேற வேற மாசங்கள்ல வரும். நம்முடைய பெருமானுடைய பிறந்த நாள் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 25 டிசம்பர் தான். அதுலயே நமக்கு தெரியும் பாருங்க, அவர் வந்து he is a God of order. Amen. God நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். You can be rest assured, you can put your full faith and belief in your life in his hand. முழுமையா அவரை நம்பி நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கலாம் கண்டிப்பாக. அல்லேலூயா. பொய் சொல்வதற்கு நான் மனிதன் அல்ல, தேவன் சொல்கிறார். வாக்கு மாறுவதற்கு நான் மனுபுத்திரன் அல்ல. கர்த்தர் ஒருபோதும் வாக்கு மாற மாட்டார். அவருடைய பிறப்பே பாருங்க எப்படி ஒரு பிக்ஸான ஒரு காரியம். ஸ்டெடியான ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஜேம்ஸுக்கு தெரியும் என்னுடைய பின்னணி கொஞ்சம். 81வது ஆண்டுல வந்து நான் வாழ்க்கையில் தடம் புரண்டு போனேன். எனக்கு அப்ப வயசு வந்து 17 வயசு இருக்கும். அப்ப இதோ இந்த இடம் தான் எங்களுடைய இடம். நான் இங்கே தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அந்த காலத்தில். சென்டூல், பக்லிலிங் இந்த இடம். இப்போ வந்து நான் கிளாங்கில் காப்பாரில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கர்த்தரை அழைத்து அங்கே கொண்டு எக்ஸாயில் பண்ண மாதிரி அங்கே கொண்டு போயிட்டார் என்ன. அந்த காலகட்டத்தில் வந்து இந்த இடம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. எப்படிப்பட்ட இடம் இப்போ வந்து அப்படியே பிக்கப்பாக இருக்க இடமே பார்க்கும்போது
இன்றைக்கு பார்க்கும்போது கோலம்பூர் மாதிரி இல்லை அக்கா. இன்றைக்கு நியூயார்க் சிட்டி மாதிரி இருக்கு இன்றைக்கு. ஆனால் ஒரு காலத்தில் பக்கா சொல்லவே தேவையில்லை, அப்படித்தான் இருக்கும். போலீஸில் இருக்கிறவருக்கு தெரியும் என்ன மாதிரி பிளாக் ஏரியா இந்த இடம்லாம், ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் தெரியும் எப்படிப்பட்ட இடம். ஸோ அதோடு தான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஐ டோன்ட் டு மேக்னிஃபை க்ளோரிஃபை மை பாஸ்ட் லைஃப், பட் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டு இருளடைஞ்ச வாழ்க்கை. வாலிபம் என்ற அந்த ஒரு காலகட்டமே என் வாழ்க்கையில் இல்லை. இன்னைக்கு பாருங்க, வாலிப பெண்கள்லாம் கர்த்தருக்காக அப்படி பின்னணி பாடகர்களாக நின்று கொண்டிருக்கு, பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. My prayer is more men must come for the ministry. நிறைய வாலிப தம்பிங்க வரணும் இந்த மாதிரி ஊழியங்களுக்கு. எனக்கெல்லாம் வாலிபமே இல்லை, வாலிபம் அப்படியே எரிஞ்சிருச்சு. அப்படியே 17 வயசுல அப்படியே வலிக்கு விழுந்த, கடைசி எந்திரிக்கும் போது கர்த்தர் என்னை இப்படி கைப்பிடிச்சு தூக்கும் போது எனக்கு 27 வயசாச்சு, 29, ஆல்மோஸ்ட் 28 years old. There was no youth. My whole youth was just gone like that. I am very grateful for what God has done in my life. கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு நான் பயங்கரமா போதைக்கு அடிமையா இருந்த ஒரு மனிதனா இருந்தேன். இந்த போதைக்கு அடிமையாகி 4 நாட்கள் பேச்சு மூச்சு இல்லாம ஓவர் டோஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓவர் டோஸ்ல கடந்து செத்துருக்கணும். கர்த்தரோட மாபெரும் கிருபையால் எனக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து இன்றைக்கு இந்த மாபெரும் ரட்சிப்பு எனக்குள்ளாக அருளி இன்றைக்கு அவரோட ஊழியராக என்னை தேர்ந்து வச்சிருக்கிறார். அவர் போலீஸ் இலாக்கா செய்ய முடியாது, மீடியம்ஸ் போமோக்கள் செய்ய முடியும். எங்க அம்மா என்னை பார்க்காத போமோ இல்லை என் வாழ்க்கை மாறுவதற்கு. யாருமே செய்ய முடியாத ஒரு அற்புதமான காரியம் அந்த இயேசு பெருமான் வாழ்க்கை செய்தார். நிச்சயமா அவர் தான் செய்ய முடியும், நிச்சயமா. ஹல்லேலூயா. ஆண்டு சொன்னார், ஒரு leopard, can a leopard change the skin, the spots of the skin? அதனுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? ஒரு இத்தோப்பியன் அவனுடைய தோல் கலரை மாற்ற முடியுமா? என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஒரு பாவி மாறுவதற்கு ஒரு முடியாத ஒரு காரியம். சாலமோன் சொல்றாரு, what is made crooked cannot be made straight. ஹல்லேலூயா. கோணல் ஆயிருச்சுன்னா அது கோணல் ஆனது தான், அது நேராக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா நேரம் ஆகணும்னா it takes a miracle, and that miracle only God, the Lord Jesus can do. கர்த்தர் இயேசு ஒன்று தான் செய்ய முடியும். ரிப்பேர் பண்ணாரு என் வாழ்க்கை, அப்படியே ரிப்பேர் பண்ண உடஞ்சு போன வாழ்க்கைய பிரதருக்கு தெரியும். இந்த வாழ்க்கையில என்னுடைய சரீரமே ரொம்ப பாதிக்கப்பட்டது. சரீரமே பாதிக்கப்பட்டது. லிவர், என்னுடைய காலு, இடுப்பு, பூட்டை வச்சு நான் நடக்கும்போது இப்படித்தான் நடப்பேன். ஐயாவுக்கு தெரியும். போன முறை வந்திருக்கவே நான் நொண்டிட்டு தான் வந்தேன் இங்கே ஊழியர் செய்யும் போது. ஆனால் கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சார். இன்றைக்கு நான் நேராக நடக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கை தட்ட மாட்டேங்க கர்த்தருக்கு. ஆமென். ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல். என் இமேஜை அவர் மாத்திட்டார். உண்மையாக இமேஜை மாத்திட்டார். அருமையான பாடலை பாடணும். நான் எதனால் விசேஷித்தவனா? எதனால் நான் விசேஷித்தவன்? ஐயா, இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு அண்ணன்மார், தம்பி, ஒவ்வொரு தங்கச்சி எல்லாம் நீங்க எல்லாம் விசேஷித்தவர்கள், விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. we are special, we are special. பவுல் சொல்றாரு, நான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. This is what I want to speak tonight. We need ஒரு கர்த்தரை குறித்த ஒரு உணர்வு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். உணர்வு. கிறிஸ்துமஸை பற்றி நம்ம அப்படியே உணர்வா இருந்துகிட்டே இருக்கிறோம். அவர் அப்பா மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பா, ஐயோ இந்த கிறிஸ்துமஸ் என்னென்ன பண்ணோம், என்ன எங்க பட்ஜெட் பண்ணோம், எங்க பிடிக்கிறோம், அப்பா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? அந்த கிறிஸ்துமஸை பற்றி என்ன உணர்வு. அந்த உணர்வு தான் ரியாலிட்டியா மாறுகிறது. ஆமென். ஒரு பையன் டாக்டர் ஆகணும்னு சொன்னா உணர்கிறான். ஒவ்வொரு நாளும் he is getting conscious of becoming that position. What you are conscious of
That's what will become into reality someday. சைக்காலஜி சொல்றாங்க எதை குறித்து. சாலமோன் சொல்றார், ஒரு மனிதன் எதை நினைக்கிறானோ அப்படித்தான் உருவாகி வருகிறான். இந்த உணர்வு ரொம்ப முக்கியம் நமக்குள்ளாக. உணர்வு எதை குறித்தோ எதெல்லாம் குறித்து நம்ம உணர்வா இருக்கிறோம். திருமணத்தை பற்றி உணர்வா இருக்கிறோம், அல்லது ஒரு பொருளை வாங்குறதுக்கு அப்படி உணர்வா இருந்துகிட்டு இருக்கோம். உணர்வு இன்றைக்கு நமக்குள்ளாக பவுல் இன்றைக்கு சொல்றாருன்னா, என்னை பலப்பட்ட கிறிஸ்துனா எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டுன்னு சொன்னா அவருக்குள்ளாக அந்த உணர்வு இருக்கிறது. அவரை போல அற்புதம் செய்த மனிதன் இல்லை. அல்லேலூயா. ஒரு மனுஷன் உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நிஸ்த்ரா என்ற ஊர்ல உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் நேரா பார்த்து சொன்னார், ஹே, யூ ஹேவ் த ஃபேத் டு பி ஹீல்ட் டுநைட். நீ சுகமாவதற்கு உனக்கு அந்த விசுவாசம் எப்படிங்க தெரியும் அவருக்கு? அல்லேலூயா. அந்த மாதிரி காரியங்களை கிறிஸ்து தான் செய்ய முடியும். நத்தனியலை பார்த்து கிறிஸ்து சொன்னாரு, நத்தனியல், கபடம் இல்லாத இஸ்ரவேலன் நீ. எப்படி ஆண்டவரை தெரியும் உங்களுக்கு? Who are you and who am I? I saw you when you were sitting under that tree. அத்தி மரத்தில் கீழே உட்கார்ந்துகிட்டு இருந்திய அப்பவே நான் பார்த்துட்டேன். இதெல்லாம் கிறிஸ்து தான் செய்ய முடியுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட டிசைன்மென்ட்ல அவர் நடந்து கொண்டிருந்தார். ஆனா பவுலுடைய பின்னணி உங்களுக்கு தெரியும். என்ன மாதிரி சின்னர், என்ன மாதிரி கொலைக்காரர் அவர். ஆனா கிறிஸ்துக்குள்ள வந்த உடனே அந்த உணர்வுலே இருக்கும் போது கிறிஸ்துவ போலவே இயங்க ஆரம்பிச்சிட்டார். ஆமென். பேதுரு வசனத்தை பாருங்க. அல்லேலூயா. வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, இன்னிடத்து இருக்கிறது அவனுக்கு தருகை, எந்திரிச்சு நட. அல்லேலூயா. அப்படியே போய் கொண்டிருக்கலாம். ஆனாலும் அவங்க மனசுல அவங்களுக்கு உள்ளத்தை பற்றுச்சு. அவங்களுக்குள்ளாக இந்த மனுஷன் இன்றைக்கு சுகமாகுவதற்கு அவனுக்கு இன்றைக்கு நாள் வந்துருச்சு. You have a day tonight, brother. Amen. You have a day. இன்றைக்கு எல்லா மனுஷன வாழ்க்கையும் ஒரு நாள் இருக்கிறது கண்டிப்பா. வேதத்துல பாருங்க, அந்த நாள் போட்டிருக்கோம், ஒரு நாள். Amen. Jesus came to Jericho. இயேசு எரிகோக்கு வந்தார். பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த ஒரு மனிதன், குருடான மனிதன், இயேசுவோட நடக்கும் சத்தத்தை கேட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னார். ஒரு நாள் வந்தது பாருங்க. எல்லாரையும் தேவன் சந்திக்கிற ஒரு நாள் இருக்கிறது. நான் நம்புறேன் இந்த இரவுல அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு கூட நம்ம இருப்போம்னு சொன்னா, God won't pass by you tonight. உங்களை சந்திக்காம, உங்களை தொட்டு ஆசீர்வதிக்காம உங்களை கடந்து போக மாட்டார் இடத்துல. அல்லேலூயா. என்னோட ஜெபம் என்னவென்றால், 2016 நீங்க பார்க்கும் போது ஒரு துடிப்போடு நீங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம நாடு ஒரு சுகமான ஒரு சூழ்நிலை இல்லை, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கலாம், 4%, 4.2% அந்த இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். நம்முடைய இக்கனாமி 6% ஏறிட்டு இருக்கு, இறங்கிட்டு இருக்கு. நமக்கு தெரியும். You cannot fool anybody anymore. Hallelujah. But as we trust the Lord, எல்லா தேசத்துக்கும் எல்லையை போடுகிற நம்முடைய தேவன் தான். ஆமென். இஸ்ரேல் தேசமே பஞ்சத்தில் இருக்கும் போது ஒரு தீர்க்கதரிசி மட்டும் கர்த்தர் வனாந்தரத்தில் போய் போஷித்தாராம். ஆமென். புரூக்ஸ் அந்த அந்த நதியில, அந்த ஏரியில போய் தண்ணியை கொடுத்தாரா அவனுக்கு. அதுதான் நீங்களும் நானும். நம்ம நம்முடைய பேர்ஸை நம்பி வாழ்றது இல்லை, நம்முடைய பேச்சக்க வாழ்ந்துருக்கிறது, நம்ம வாழ்றது இல்லை. நம்ம ஐயோ என்ன பே ரைஸ் பண்ணவே இல்லை நமக்கு. நோ நோ, ஐ எம் வெரி ஷுவர் சம்டைம்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, நம்ம கிடைக்கிற சம்பளத்துக்கும் எண்ட் ஆஃப் த மந்த் பார்க்கும்போது எப்படிலாம் இந்த காசு குட்டி போட்டுச்சு நம்ம கேட்டு, நம்ம தானேங்க இருக்கா இல்லைங்களா, எப்படி குட்டி போட்டுச்சு. ஆல் ஐ ரிமெம்பர் இஸ் ஆஃப்டர் ஆல் எல்லாம் முடிஞ்சு 100 வழி வச்சேன். ஆனால் அந்த 100 வழி எப்படி அப்படியே மல்டிப்ளை பண்ணி எண்ட் ஆஃப் த மந்த் வரைக்கும் அது எப்படி அது அப்படி கர்த்தர் எப்படி என்ன சஸ்டெயின் பண்ணார். இதுதான் தேவன். ஹல்லேலூயா. ஃபேண்டாஸ்டிக். ஒரு வசனம் இருக்கோம், யோவான் 6:63. யோவான் 6:63. யோவான்
வாசிங்கண்ணே. நம்மளோட ம் 63ங்க. ஹல்லேலூயா. ரொம்ப நன்றிங்கம்மா. இயேசுடைய வார்த்தைகள் அது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறதா. ஹல்லேலூயா. எப்படி இந்த பவுல் அப்படி சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நான் எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்திருக்கிறது. எனக்கு அன்பானங்களே, இந்த காலகட்டத்தில் நம்ம அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அதிகமாக நேசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணும், தியானிக்கணும், அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கர்த்தருடைய வார்த்தையில. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் எந்த ஒரு இலக்கியமும் நம்ம உயிர்ப்பிக்கவே முடியாது நிச்சயமா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவனும் ஆவியும் உயிர்ப்பிக்கிற. தெரியுமாங்க, குவிக்கனிங். இங்கிலீஷ் அழகா போட்டிருக்கு, குவிக்கனிங். My words are life, spirit and life. You can cause life inside. பவுல் சொல்றாரு, பாவிகளே பிரதான பாவி நான். It's very true, very true. அப்படிப்பட்ட ஒரு பாவியான, அப்படிப்பட்ட I was just condemned to death. I was a terrible fellow. அப்படி சொல்றோம் நம்ம. Come on man, I was terrible. அவருக்கு தெரியும் அவர் என்ன சொல்றாருன்னு. ஒரு ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி கிடையாது, உண்மையாக தெரியும். பாவில பிரதான பாவி, ஆனா என்னையும் கர்த்தர் ரட்சித்தார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் அவர் உயிர்ப்பித்து இருக்கிறது பாருங்க. நல்லா நினைச்சு பாருங்க, நம்முடைய வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளா இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம எப்பவுமே அந்த இயேசுடைய அந்த உணர்வுலயே நம்ம இருக்கணும் அன்பானவர்களே. அவனை என்கரேஜ், நம்ம அந்த உணர்வுலயே நம்ம இருக்கணும். இப்ப உணர்விலே எதை நம்ம அதிகமா, your level of consciousness will bring you the success that you are seeking for. Amen. பெருமைக்கு நான் அதாவது வித்தியாசம் நினைச்சுக்காதுங்க. நான் ஒரு பெரிய பணக்கார பாஸ்டர் கிடையாது, ஓகேங்களா? நான் என்னை பத்தி சொன்னேன். என்னுடைய பிள்ளை கியூபால படிக்குது இன்றைக்கு. அண்ணனுக்கு தெரியும், அந்த ஊர் ஒரு வறுமையான ஊர் தான், ஒரு பெரிய பணக்கார நாடு இல்லை, தேர்ட் வேர்ல்ட் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. அந்த கேர்ளுக்கு அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க, அங்கே படிச்சுட்டு இருக்கு. அங்கே இன்டர்நெட்ல வாட்ஸ்அப் இருக்காது, நம்ம மாதிரி இந்த ஸ்கைப்பு அதெல்லாம் அங்கே இல்லவே இல்லை. அது பேசணும் நைட்டில் தான். அந்த காலத்தை எப்படி இந்தியாவுக்கு நைட் வரைக்கும் வெயிட் பண்ண, அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணணும். அதுவும் அப்படி இது பண்ணும், என்ன சார், ஃபீட்பேக் பண்ணும் குரல் அது கூட பேசும்போது. ஆனால் கர்த்தர் ஒரு கதவை திறந்து அது அங்கே போய் டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் பார்த்தன ஒரு காரியம், சின்ன பிள்ளையில இருந்து அது ஃபார்ம் 5 இருக்கும் போது அது சட்டை வாங்கிருச்சு, டாக்டர் சட்டையை வாங்கிருச்சு பாருங்க. வாங்கி அந்த அந்த வீட்டில் அவர் தொங்க போட்டுருச்சு. நான் சொன்ன சிரிப்பேன், என்னம்மா, she know the secret. ஒவ்வொரு நாளும் அந்த உணர்வுலே நடக்கிறது. என்ன ப்ரொஃபஷன் போப்போ தேர்ந்தெடுத்தோன்னு அதே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. ஆமென். நிறைய பேர் இந்த உலகத்தில் மற்ற காரியங்களுக்காக அந்த சக்தியை பயன்படுத்துகிறார்கள். ஆனா நம்ம ஆன்மீக வாழ்க்கைன்னு வரும்போது நம்ம அதை பயன்படுத்துறது கிடையாது. What will we be, you think, if we are always conscious of Christ in our lives? அவரை பற்றியே நம்ம அவரை பற்றியே. அதனால தான் ப்ரே பண்ண உங்களுக்கு சார். God want to assure you that He is with you always. Wherever you go, you just sense that He is coming with you. Amen. கொஞ்ச நாள் நீங்க அதை நினைச்சிட்டே இருங்க எப்பவுமே. அந்த உணர்வு நமக்கு இருக்குன்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் பேசும். இயேசு சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், அவரோட வார்த்தைகள். நினைக்கிறேன் இப்ப பாருங்க, ஒவ்வொரு எல்லாமே இடுப்பு வலி, வயிற்று வலி, தலைவலி, கடை, அது இதே தான். இதெல்லாம் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளா? நம்ம உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை பேசணும்னு சொன்னா நிச்சயமா நமக்கு நம்முடைய உடம்புல வியாதிக்கு இடம் இல்லை. வியாதி வராது இல்லை,
உடம்பு தமிழ்ல சொல்லுவாங்க, இதயம் இருந்தா சஞ்சலம் இருக்கும், உடம்பு இருந்தா சீக்கிரம் இருக்கும் சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப நாளைக்கு இருக்காது, ஓடிடும் நிச்சயமா. Hallelujah. You see, there are some sickness, brother, sister, let me tell you, நிபுணர்கள் சொல்கிறார்கள், some sickness will not go until we change our vocab. You can have the best medicines ministered to you, best doctors, but as long நம்மளுடைய vocab நம்ம மாத்தலன்னு சொன்னா அப்படிப்பட்ட சீக்கிரம் நம்ம விட்டு போகுது. ஏன்னா இந்த உடம்புக்கு டாக்டர் மருந்து கொடுக்கறாங்க, ஆனா நம்ம ஆவிக்கு இதுதான் மருந்து. இதுக்கு தெரியும், இந்த ஸ்பிரிட்டுக்கு தெரியும், ஸ்பிரிட்டுக்கு தெரியும் இந்த வார்த்தையை. நம்ம பேசும்போது அந்த இயேசுடைய பேரு சாதாரண பேரு கிடையாது. அல்லேலூயா. நம்ம இன்றைக்கு பிசாசு இந்த இயேசுடைய பேரை ஏதோ ரெண்டம் நேம் மாதிரி ஆக்கிட்டான். இப்ப ஏதோ சாதாரண ஒரு பேரு மாதிரி, அதுல இருக்கக்கூடிய குவாலிட்டி, அதுல இருக்கக்கூடிய சக்தி, அதுல இருக்கக்கூடிய பவர், it is, he has played within our minds. We do not understand that grandeur, that power, that glory in that name. இயேசு சொன்னார், பேதுரு, நான் உனக்கு பரலோகத்தின் ராஜ்யத்தின் சாவியை நான் கையில கொடுக்க போறேன். என்னுடைய நாமத்திலே நீங்க கேட்டுக்கொள்ள எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அந்த இயேசுடைய பேர், இயேசுடைய பேரு. அல்லேலூயா. ஒருத்தர் சொல்றாரு, இந்த லிவரை பார்த்து பேசுங்க, இந்த அப்டோமனை பார்த்து பேசுங்க, இன்டெஸ்டைனை பார்த்து பேசுங்க. Even if you do not know where the intestine is, you speak, the intestine know that you are speaking to it. Hallelujah. அதுக்கு தெரியும் நீங்க அதுக்கு தான் பேசுறீங்க. நான் ஹார்ட் அட்டாக்ல படுத்தேன் 3 வாட்டி படுத்துட்டேன். டாக்டர் என்னோட ஃப்ரெண்ட், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், வெரி ஓல்ட் மேன், டாக்டர் கூன் அவர் பேரு, எம்சிஏல பெரியவர். இவர் அவர் வந்தாரு, ரிப்போர்ட்டை பார்த்தாரு. எஸ்ரா, this is a typical heart attack, one more time you get heart attack and only to come and see you ன்னு சொல்லிட்டாரு. கண்ணீர் விட்டோமே, கேட்டோம், என்னடா எப்படி சொல்லிட்டான். ஆமென். எனக்கு ஒருவர் இருக்கிறார். ஆமென். எம்ஜிஆர் வேற இருக்குல்ல, அது போக மாட்டேங்குது வெளியே. சரி, அல்லேலூயா. அருமையான பாடல்கள் இன்னைக்கு நம்ம பாடணும். எதினால் நான் விசேஷித்தவன், இயேசு என்னோடு வருவதனால். Because Jesus is with me, I am special. God, நமக்கு மரணம் வருவதற்கு ஒரு சீக்குட உதவி தேவையில்லை. நமக்கு கர்த்தர் நம்ம அப்படி அழகா எடுத்துக்கொள்வார் மேல. அல்லேலூயா. உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுன்னு போட்டு ஆண்டவர் வார்த்தை. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு போதகர் நம்ம கனப்படுத்தும் போது, ஒரு நம்ம பெற்றெடுத்த தகப்பனை கனப்படுத்தும் போது, நம்ம நீடித்த நாட்கள் அந்த உலகத்தில் சந்தோஷமாய் வாழலாம். அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பிரச்சனை இருக்கிறார்கள். நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா இதோ இதுல தான் இருக்குது. They did not respect and they did not love their fathers. Amen. அதை ரெக்டிஃபை பண்ணும், கரெக்டா நம்ம அதை சரியாக்கிடணும். இன்னைக்கு நம்ம வயசா இருக்கலாம், நல்லா நினைச்சு பார்ப்போம். ஏன்னா பாருங்க, இந்த உலகம் சாபத்திலையும் ஆசீர்வாதத்தை தான் ஓடுகிறது. The world is controlled by curses and blessings. ஆண்டவர் வார்த்தை, இப்படி இப்படிலாம் செஞ்சேன்னு சொன்னா நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ இப்ப இப்படிலாம் செய்யலன்னு சொன்னா நீ சாபமாயிருவ. வேதம் சொல்லுகிற அடைக்கலான் குருவி தானா கூடு கட்டாதான், அப்பதான் போட்டிருக்கு இல்லைங்களா? சங்கீத இவரு சாலமோன் சொல்றாரு, the sparrows, they don't make nest unnecessarily until you give it place. அடைக்கலான் குருவிகள், அழகான ஒரு வசனம் இருக்கு, சும்மா கட்டாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த சாபமும் காரணமா வராதுன்னு அடுத்து அதுக்கு வழக்கம் கொடுத்திருப்பாரு, கீழே திருக்குறள் மாதிரி கொடுத்திருப்பாரு. ஆண்ட வார்த்தை சொல்றது, உலகத்து மேல ஆண்கள் மேல விழுந்த சாபம் நீங்க ரத்த வேறு வடிச்சு வேலை செஞ்சுதான் ஆகணும். டோன்ட் ட்ரை டு எஸ்கேப் ஃப்ரம் தட்.
குறுக்கு வழியில் சம்பாரிச்சு ஏதாவது அப்படி முன்னுக்கு. நீங்கள் சேல்ஸ்மேனோ என்ன செஞ்சாலும் நீங்கள் வேலை செஞ்சு தான் முன்னுக்கு வரணும். அல்லேலூயா. வேலை செஞ்சு தான் முன்னுக்கு வரணும். அது என்ன விதமான ப்ரொஃபஷனல். இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், சரிங்களா? பேருக்குது எனக்கு உண்மையில் வேலை செஞ்சுதான். இது என்னோட பழப்பு. வேலை செஞ்சுதான். கர்த்தர் எழுதிட்டாரு ஆரம்பத்தில் அவன் செஞ்ச பாவத்தினால. பெண்களுக்கு நீங்க பிள்ளை உங்களுக்கு பிள்ளை பிறப்பு நீங்க செஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா. அதே சமயத்தில் உன் கணவனை நீ எப்படி இருப்பியா? பற்றி கொண்டே இருப்பாய். ஆமென். உன் கணவனையே நீ பற்றி கொண்டு இருப்பாய். நம்ம நினைச்சுக்கிறோம் ஏசுறோம், இந்தாலா என் மிந்தானே பிடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கிறார், போராடலாம் நீ வரணுமா? That's how they are. Whether you like it or not. அந்த தத்துவம் நமக்கு புரியாம தான் பொண்டாட்டி ஏசிக்கிட்டு இருக்கிறோம். நல்லா போகணுமா, என் கூட ஒட்டிக்கிட்டே இருக்கிறேன். பத்தாசா. அதனால தான் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள நேசிக்கிறதை காட்ட அவங்க நம்ம மேல ரொம்ப நேசமா இருப்பாங்க. You know something? Girls like boys more than boys like girls. Right or not? Am I right, girls? See? Really, they are smiling, but they really like us so much. பாஸ்டர் சொன்னா இங்க ஆர்கியூ பண்ணக்கூடாது, அதான் உண்மை. அதான் வசனம் சொல்கிறது. கர்த்தர் வச்சிருக்கிறாரு ஆண்கள் வந்து பெண்கள் வந்து ஆண்கள் அதிகமா அதான் பற்றாய் இருப்பார்கள் என்று. அல்லேலூயா. Oh, there are things I want to speak in my mind, but yes, I encourage you. நம்ம பெற்றோரை அதிகமாக நம்ம நேசிக்க வேண்டும், ரொம்ப முக்கியம். ரொம்ப நேசிக்கணும். தெரியும் பிரதர் ஜேம்ஸ் அவங்க அப்பாவை உயிர் அவருக்கு, அவங்க அப்பா மேல. லவ் யூ ஃபாதர். ஸோ அதை நம்ம செய்யணும்னு சொன்னா நிச்சயமா ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நம்ம மேல, ஏதோ ஒரு ஆசீர்வாதம், அவருடைய நன்மைகள் நம்ம மேல அப்படியே வந்து அப்படி நம்ம நிரப்போம். நிச்சயமா செய்யதெல்லாம் நமக்கு வாய்க்கும். கர்த்தர் நம்ம வழி நடத்துவார் நிச்சயமா. அல்லேலூயா. சார் கையாச்சு நிறுத்தியான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஓகே. Amen. God is good. God is good. So let's be conscious of the Lord always. இயேசு சொன்னாரு, வசனம் எடுக்க நேரம் இல்ல, அவர் சொன்னாரு பாருங்க, நான் உன்னதத்திலிருந்து வந்தேன். அல்லேலூயா. I came from above. I want to encourage you and remind you tonight, all those who are born again of the Lord, you are born again from up. மறுபடியும் பிறந்த எல்லாமே மேலிருந்து தான் பிறந்திருக்கிறோம், மேலிருந்து தான் வந்திருக்கிறோம். நம்ம சொல்றோமா நான் மேலிருந்து வந்திருக்கேன் சொல்றோமா? நான் இப்பதாங்க லண்டன்ல இருந்து வந்தேன், இப்பதான் நான் சிரம்பால இருந்து வந்தேன், இப்பதான் கிளாக்ல இருந்து வந்தேன், காப்பா மேல இருந்து வந்தேன் எவ்வளவு சொல்றோமா? எப்ப நம்ம சொல்றோமோ நம்ம பத்தி ஒரு புக்கே எழுதிடுவானுங்க, மேல இருந்து வந்துங்களா? மீடியாலாம் இங்கதான் இருக்கும். அதான் உண்மை, மேல இருந்து வந்தவங்க. அப்ப இயேசு சொல்றாரு, I am not of this world, I am from above. மேல இருந்து வந்திருக்கு. நம்ம எனக்கு அன்பானவர்களே, அந்த உணர்வுக்குள்ள நம்ம இருக்கணும்னு சொன்னா we won't be of the elements of the world. இந்த உலகத்தினுடைய காரியத்துக்குள்ளாக நம்ம ஒட்டி சிக்கி தவித்திட்டு இருக்க மாட்டோம் நம்ம. ஆமென். வசனம் சொல்கிறது, யோவான் 8:23-28 எல்லாம் படிச்சு பார்த்தா போட்டிருக்கோம். நம்ம வந்து இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அந்த உணர்வுல நம்ம இருக்கணும். எப்பவுமே நம்ம மறந்துடுறோம் சில சமயத்தில். நானும் தான். ஓகே, நானும் தான். I am preaching, but I am preaching for us, not for you. அந்த உணர்வு நம்ம இருப்போம். இன்னொன்னு சொல்றாரு, I am the light of the world. I am the light of the world. அப்புறம் சொல்றாரு, you are the light of the world. Hallelujah. You are the light of the world. நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். எப்படி இருக்கும்னு நினைக்கிறேங்க அந்த உணர்வு நம்ம இருப்போம்னு சொன்னா, நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். உணர்வு எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அது உணர்வு என்றால் தெரிந்து கொள்ளுதல். ஆமென். ஓசியா சொல்றாரு,
my people perish because of the lack of knowledge. Not because of lack of money, lack of material, lack of job. அது இல்ல, அதெல்லாம் ஒரு பக்கம். பணம் இல்லாதனால சாப்பாடுனால மறிக்கலையா, அறிவில்லாமையினால் மறிக்கிறார்கள், சங்காரம் ஆகிறார் போட்டிருக்கு. knowledge is power. தானுங்க, knowledge is power. இந்த அண்ணன் போடுறாரு சொன்னா அதை பற்றி முறையோட படிச்சு அது தட்டி தட்டி விளாண்டு தட்டி அது அப்படி தானுங்க. You spend a lot of time knowing what gadget is what. This இது வந்து மியூசிக் ஸ்டேஷன் பேரு. அப்படியே தட்டி பார்க்குறாங்க, எங்கே தட்டணும் பாருங்க. அழகா நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். டெம்பரின் அழகா வருது, 2 பீட் 4 பீட் அடி. நீங்களா கவனிக்கல, ஐம் மியூசிஷியன், எல்லாம் கவனிச்சு எங்க பேஸ் உழுக்க வருது எல்லாம் கரெக்டா செட் பண்ணியிருக்காரு. ஸ்கேல் மாதிரி, ரெக்கார்ட் ஸ்கேல் மாதிரி. லாட் ஆஃப் ஜாப், லாட் ஆஃப் ஒர்க். ஸோ அந்த நாலேஜ் பாருங்க, அந்த நாலேஜ் அங்க போடும்போது நமக்கு ஆண்டவர் ஆராதிக்கும் போது அப்படியே ஹெவன்லியா இருக்குது. அப்படியே அல்லேலூயா. நாலேஜ், கர்த்தருடைய அந்த வசனங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இன்றைக்கு நாலேஜ் இல்லாதனால தான் நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாம இருக்குது. நிறைய பேர் அந்த வெற்றிகரமான Amen. சொல்றாரு, all things work together for good for those who love the Lord. சில சமயத்தில் நம்ம புலம்புறோம், ஏன் இப்படி, ஏன் இது ஆகும். Amen. If you love the Lord, நம்ம உண்மையா ஆண்டவரை லவ் பண்ண, இந்த வார்த்தை வந்துங்க எனக்கு அன்பாங்களே, it is not for the cosmos. cosmosனா general people, எல்லாருக்கும் அது புரியாது. இங்க போட்டிருக்கு only ஒரு கிரேக் வார்த்தை போட்டிருக்கு பாருங்க, ஹூயோஸ்னு போட்டிருக்கோம். ஹூயோஸ்னா the matured, the people who are matured in the Lord. You need a certain amount of maturity to understand this word. சொல்ல புரியுதுங்க. நான் கர்த்தரை நேசிக்கும் போது பல விபரீதங்கள் என் வாழ்க்கை நடக்கலாம், ஆனாலும் எல்லாம் நன்மைக்குத்தான். ஆமென். இப்போ ஒரு ஆளை போய் நான் யூனிவர்சிட்டி ஹாஸ்டல் பார்த்துட்டு வந்தேன். அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய டாக்டரை வந்து இங்கே கிளானா ஜாய்க்கு ஒரு காலேஜுக்கு அனுப்பணும். எவ்ரிடே மோட்டர் தான் அனுப்பணும், காப்பார்லேருந்து இங்கே அனுப்பணும். நேற்று அடிபட்டாருங்க, முன்னால் அடி. ஸோ வரும்போது அவரை பார்த்து ஜாம் நம்ம டோலியம், ஐயா கவலைப்படாதுங்க, எல்லாத்துக்கும் ஒரு நன்மை இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்க, ஐயோ என் பிள்ளைய நாளைக்கு யார் போய் விடுவது, படிப்பு வீணா போயிருமே, நான் 4 நாள் படிக்க என்ன, கர்த்தர் நிச்சயமா ஒரு ஏற்பாடு செய்வார் நிச்சயமா. Amen. I mean, it's easy to tell, but that's the truth. கர்த்தருக்கு தமிழ்ல சொல்லுவாங்க, மரம் வச்சவனுக்கு தண்ணி ஊற்ற தெரியாதா? ஆமா தானே? ஒரு நாள் மறுநாள் இன்னொரு நாள் கண்டிப்பா தண்ணி ஊத்திடுவோம், இல்லைன்னா சொல்லிட்டு போயிடுவோம், கேள் தண்ணி ஊத்திரு, நான் மறந்துட்டேன் செடி. ஆமா தானே? அந்த மாதிரி தான் நம்ம கர்த்தர் நம்ம இந்த அன்பான இந்த தோட்டத்தில் நம்ம நட்டு வச்சிருக்கிறார். கர்த்தர் தண்ணி ஊற்றி நம்மளை வளர்ச்சி நம்ம வாழ்க்கை செய்வார் கண்டிப்பா. அவனை என்கரேஜ் டுடே பிரதர், எப்பவுமே நம்ம கர்த்தருடைய உணர்வுல நம்ம இருப்போம், ஆண்டோட வார்த்தையோட உணர்வு இருப்போம். நீங்க யார் என்ற உணர்வுல நம்ம இருப்போம். நம்ம வந்து உலகத்தின் ஒளியா இருக்கிறோம், நம்ம உன்னதத்திலிருந்து வந்திருக்கிறோம். இங்க நம்ம இந்த பூமிக்குரியவர் அல்ல. இந்த டிசைபிள்ஸ், ஜீசஸ் டிசைபிள்ஸ் உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவங்க எல்லாருமே திகில் அடைஞ்சிருந்தார்கள், பயந்து இருந்தார்கள். கர்த்தர் அவங்க மேல் ஆவியை ஊற்றி அவர் கூட வல்லமையும் பலத்தை கொடுத்து அவருக்கு உலகம் எங்கும் சென்று பிரசங்கம் பண்ணினார்கள். பிரசங்கம் பண்ணும் போது அப்போஸ்தலர் 4:13 சொல்கிறது பாருங்க, இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், right? They are unlearned, but one thing they knew, அறிந்து கொண்டார்கள் என்னவென்றால் இவர்கள் கிறிஸ்துவோடு இருந்தவர்கள். ஆமென். கிறிஸ்துவோடு இருந்தவர்கள்.
எனக்கு அன்பான கிறிஸ்துவோடு நம்ம இருக்கும் போது, கிறிஸ்துவின் நினைவிலே நம்ம இருக்கும் போது, ஆண்டவர் வார்த்தை ஆரம்பத்தில் சொன்ன நம்முடைய வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளா இருக்கும். Sometimes we don't know how to encourage people also. நம்முடைய வார்த்தைகளா நீங்க பார்த்தீங்கன்னா condemnation words இருக்கும், hurting words இருக்கும், words of discouragement and failure. நம்ம கிறிஸ்துவின் உணர்வுல, கிறிஸ்துவ வார்த்தையில நம்ம நிறைஞ்சிருக்கும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம வார்த்தைகளை உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கும். உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை உள்ள மத்தியில் தான் மக்கள் இன்னும் அதிகமா விரும்பி போவார்கள். அல்லேலூயா. இப்ப அண்ணன் பேசும்போது தான், தம்பி கவலைப்படாதுப்பா, கர்த்தர் இருக்கிறாரு, உன்னை அவர் பார்த்துக் கொள்வார், பயப்படாத, அப்படி நம்ம ஆண்டவர் சுகப்படுத்துவாரு சொல்லும்போது இப்படிப்பட்ட ஆளத்தான் நம்ம தேடிப்போம். ஆமென். பத்தியா, நீ பண்ண தப்பு, பாவம் செஞ்சிட்ட, நீ ரசம் பாவம் கொடுக்கல, நீ அதனால தான் அப்படி இருந்துட்ட, திருடன் பூந்துட்டான் வீட்டுக்கு, அப்படியே சொல்லுவாங்க. அதுவே உண்மையா இருந்தாலும் கூட அப்படியே சொல்லுவாங்க. உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்க வேண்டும். அப்ப இந்த ஜனங்கள் பேசும் போது அங்க உள்ளவர்கள் பார்த்து சொன்னாங்க, you know, these people are unlettered. No, they are not learned people, fishermen, but they speak so eloquently. Oh, we recognize they were with Jesus. இயேசுவோடு இருந்தவர்கள். பேதுரு நடந்து வந்த உடனே அவருடைய நிழல் பட்டு மக்கள் சுகமானார்களாம். ஹல்லேலூயா. நிழல், ஷெடோ. இன்றைக்கு டிபி ஜோஷுவா செய்யறாரு அங்க இதுல நைஜீரியால. டிபி ஜோஷுவா ஷெடோ வச்சு அப்படியே நான் பார்க்கிறேன், அப்படியே அற்புதமா கேன்சர்லாம் சுகமாகிறது அவருடைய நிழல பட்டு அப்படி. ஓ ஆமென். இந்த 21 செஞ்சுரியிலும் கூட அப்படிப்பட்ட ஆட்கள் கர்த்தர் இருக்கிறாங்க, கர்த்தர் பயன்படுத்திட்டு இருக்கார். பிகாஸ் they spend so much time with the Lord. ஹல்லேலூயா. நம்முடைய இதான் என்னுடைய துடிப்பு, கர்த்தருக்குள்ளாக நம்ம அப்படியே அப்படியே வல்லமையா இருக்கணும் என்று சொல்லி. நிச்சயமா நம்ம எல்லாருமே அப்படிப்பட்ட அந்த உணர்வோடு நம்ம இருப்போம்னு சொன்னா கர்த்தர் நம்ம எடுத்து வல்லமையா பயன்படுத்துவார் நிச்சயம். கடைசியாக இயேசு கிறிஸ்து மரித்து அவர் அந்த சீசரெல்லாம் ஒரு அறையில் இப்படித்தா உட்கார்ந்து இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, இயேசு திடீர்னு சுவரன் உடுக்க வந்தார். ஆரம்பத்திலிருந்தே இந்த தாமஸ் அவன் ரொம்ப அவநம்பிக்கையா இருந்தான் இயேசு குறித்து. எல்லாம் சொன்னாங்க இயேசு மரித்து வந்து எழும்பி விட்டார் என்று. I won't believe unless I see him. When I see him, I must touch him. கதை நமக்கு தெரியும். I must touch him, I must feel him, then I will believe. அப்பதான் நம்புவேன். பேசிக்கொண்டு இருக்கும் போதே இயேசு வந்துட்டார் உங்களுக்கு டாக்டர். அப்படியே கொண்டா நின்ற ஸ்டன் ஆகிட்டான். கம் தாமஸ் கம், நான் தான் வந்திருக்கிறேன்ப்பா, வந்து என் கையை வச்சு அப்படியே நடுங்குது அவன் கை தொழுவது இருக்கு அப்படியே. ஆமென். அப்படியே அவரை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தான், புரிஞ்சு கொள்ளவில்லை. அந்த உணர்வு இன்னும் வரல கண்பாளர்களே, உணர்வு வரல. ஹல்லேலூயா. we need to know and we need to know and we need to know that we know what is faith. What is faith? அந்த நாட்கள் மாரிஸ் சொல்லுவாரு, I know whether you remember, மாரிஸ் சொல்லுவாரு, what is faith? அவர் குரலை பார்க்கணும். What is faith? Faith is knowing that you know that you know that you know. அப்படிவார். உனக்கு தெரியணும், உனக்கு தெரியணும், உனக்கு தெரியணும், உனக்கு தெரியணும், உனக்கு தெரியணும், உனக்கு தெரியணும். அதான் know that you know that you know that you know. That's faith. உங்களுக்கு தெரியணும். ஹல்லேலூயா. அந்த தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில அப்படியே ஒரு லிபர்ட்டி நமக்குள்ள வந்துடும், கிளாரிட்டி வரும் நமக்குள்ளாக, மன உறுதி வந்துடும் நமக்குள்ளாக. ஹலோ, போரிங்கா இருக்கா? முடிச்சிடறேன். அப்ப கை நடுங்குதான் அவனுக்கு, அவரோட கையை தொடுவதற்கு. போய் அவருடைய விரல்ல வச்ச உடனே புரிஞ்சுக்கிட்டான் அவர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டான். அதோட நிப்பாட்டல, இங்க வைப்பா கைய, காம் புட்டியா நான் தான். கையை வச்ச உடனே என்ன சொன்னாங்க?
என் கர்த்தரே என் ஆண்டவரே. Amen. My Lord and my God. My Lord and my God. My Lord and my God. Jesus ஏதோ 10ல் 11வது ஒரு ஆளு கிடையாது. இன்னைக்கு நிறைய philosophers இருக்கிறாங்க இந்த உலகத்துல, அது இதோ பேசிட்டு இருக்காங்க. There is a special light. You know, if you see that light, you will be successful. Have you seen the light, master? குரு, நீங்க இந்த லைட்டை பார்த்துருங்க, நான் ஒன்றும் பார்த்ததில்லை. ஆனா இயேசு சொன்னாரு, I'm not talking about a light. I am the light of the world. நான் தான் அந்த ஒளி. நான் ஒளியா இருப்பது போல் நீங்களும் ஒளியா இருக்கிறீர்கள். இல்ல, நீங்களும் அந்த ஒளி தான். Amen. என்னாலும் இயேசுவோ அதெல்லாம் நீங்க, அதான் அது எல்லாமே நீங்களும் நானும். ஹல்லேலூயா. இயேசு சுத்த மனுஷனா அந்த உலகத்துக்கு வந்தாரு, சுத்த மனுஷனா. சிலுவையில சாகும் போது அவர் தேவகுமாரனா சாகவில்லை. ஹல்லேலூயா. தேவகுமாரனா செத்தாருன்னு சொன்னா அது டிஸ்குவாலிஃபைட், அது இல்லீகல். He died as a 100% man. ஹலோ, ராய் சொல்லுங்களேன். ஹலோ, 100% man. He died as a perfect man, sinless man, not Son of God. He died as Christ, not as just Jesus alone. Difference இருக்குது. Christ ன்னு சொன்னா anointed one, anointed one. அந்த பணிக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அது யாருமே அந்த பணியை செய்ய முடியாது, அதுக்குன்னு பணி அனுப்பப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் தான் நமக்குள்ள இருக்குது இன்றைக்கு. அதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்பட்ட கிறிஸ்துவினால் எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் உங்களுக்கெல்லாம். கிறிஸ்துமஸ் அற்புதமாக கொண்டாடுங்க. கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களை வல்லமையாய், அவர் வல்லமையால் உங்களை நிரப்ப வேண்டும். எப்பொழுதுமே அவருடைய உணர்வுகளே நம்ம இருப்போம். அவர் உண்மையாக அவர் தான் தேவன். அவரை இன்றி வேற யாருமே இல்லை இந்த உலகத்தில். அந்த இயேசு கடவுளுங்க, கடவுள். He is God. He is God. He is God. He is God. He is here now. He is here now. Just lift up your hands and just look to God now. Hallelujah. Thank you, Father. I just want to bless you. I just want to bless you. I just want to bless you. I prepared myself before I came, and I just want to bless you. Oh, sister, let God give you that consciousness of His love and power. Oh, yes. Bless this little lady. Bless this brother abundantly, whatever that is upon his heart. Oh, Shara Makarama Sandai. Hallelujah. Hallelujah. Let God meet you in a very special way. Thank you, Jesus. Every weaknesses be turned into perfection. Hallelujah.